ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நீங்கள் ஒரு விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும்னா, குழியிலிருந்து என்னை உயர்த்துவார் என்பதை நீங்கள் அறிக்கைப்பட்டு பாருங்கள். நீங்கள் எந்த ரீதியில் குழியில் கிடக்கிறதை போல அனுபவத்தில் இருக்கிறதா? எந்த குழி அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கடன் என்கிற குழி, வியாதி என்கிற குழி, வறுமை என்கிற குழி, சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்யணும்னு சொன்னால் கீழே தள்ளிவிட்டதை போல இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கூடாக நீங்கள் இருக்கிறீர்களோ? யோசேப்புடைய வாழ்க்கையில் இப்படி தான் என்ன செய்தது? இந்த அனுபவத்துக்கூடாக தான் யோசேப்பு கடந்து சென்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது என்று பார்க்கிறோம். யோசேப்பை எப்படியாவது முடித்திடணும் என்று சொல்லி தான் பிசாசுடைய திட்டம். அந்த திட்டத்தை சகோதரர்களை தூண்டிவிட்டு பிசாசு என்ன செய்தான், வேலை செஞ்சான். காரணம் என்ன? யோசேப்பு மூலமாக தான் முழு உலகத்திற்கும் என்ன செய்யணும், ஆசீர்வாதமாக இருக்க போகிறான். பஞ்ச காலத்திலும் இவனை வச்சு தான் என்ன செய்யணும் சொன்னால் தேசத்தையே ஆண்டவர் போஷிக்க போகிறார். இந்த தேவ திட்டம் யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் பிசாசு அந்த தேவ திட்டத்தை உடைப்பதற்காகவே சகோதரர்களை தூண்டிவிட்டு, நானா உன்னை வணங்க வேண்டும், நீ உயிரோடு கூட இருந்தால் தானே உன்னை வணங்குவோம் என்று சொல்லி எப்படியாவது தேவ திட்டத்தை அழிப்பதற்கு சகோதரர்கள் மூலமாய் பிசாசு வந்தான். ஆனால் என் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் திட்டம் பண்ணினதை எந்த மனிதனும் அழிக்க முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையில் குழியில் தூக்கி போட்டால் சரித்திரம் முடிஞ்சிரும்னு நினச்சான். அதன் தண்ணீர் இல்லாத குழியில் தூக்கி போட்டால் அந்த குழியோடு கூட முடிஞ்சிரும்னு நினச்சான். இதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தை முடிச்சிரும்னு சொல்லி திட்டம் பண்ணும்பொழுது கர்த்தர் அங்கே யோசேப்புக்கு ஒரு ரூபனை கர்த்தர் என்ன செய்திருந்தார், வைத்திருந்தார். ரூபன் தான் சொன்ன வார்த்தை, அவன் நம்முடைய சகோதரன் அல்லவா, அவனை ஏன் இந்த குழியில் தூக்கி போடணும், அவர்கள் இந்த இஸ்மவேலர் இடத்துல என்ன செஞ்சிடலாம், விற்று போடலாமே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுத்து அந்த குழியிலிருந்து தூக்கி வருவதற்கு கர்த்தர் ஒரு ரூபனை வைத்திருந்தார். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் குழியிலிருந்து தூக்கி வருவதற்கு சில மனிதர்களை கர்த்தர் வைத்திருப்பார். உனக்காக ஒரு திருச்சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்காக ஆண்டவர் இந்த வேத வசனத்தை வைத்திருக்கிறார். இதுதான் உன்னை குழியிலிருந்து தூக்குகிறதற்கு. நீ இதில் குழியிலிருந்து தூக்குவதற்கு நீ வேறு யாரிடத்துலையும் போய் நிற்காத, மனுஷனிடத்தில் போய் நிற்காத, மனுஷன் உதவி செய்வார்கள் என்று சொல்லி நினைக்காத. கர்த்தரிடத்திலிருந்து உதவியை எதிர்பாருங்கள். பரலோகத்திலிருந்து உனக்காக ஒரு கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த கரம் இன்றைக்கும் உன்னை தூக்கி எடுக்கிற கரம் இருக்கிறது. எந்த ஒரு வெறுமையை உணர்கிறீர்களா? எந்த ஒரு காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு இப்படி நடக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உன்னை குழியிலிருந்து ஏதோ ஒரு ரீதியில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவ்வளவுதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். குழியிலிருந்து தூக்கி எடுத்தார், யோசேப்பை தேசத்தில் உயர்த்தினார். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் குழியிலிருந்து தூக்கி எடுத்து என் தேவன் உயர்த்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன ரீதியிலெல்லாம் ஒரு குழியில் விழுந்து கிடக்கிறதை போல அவ்வளவுதான் என்று சொல்லி நிலைமையில் ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். அந்த கரத்தை பிடித்து கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற பாதைக்கு நேராய் வர உதவி செய்யும். நீர் வைத்திருக்கிற உயர்வை யாரும் தடுக்க முடியாது. அப்படியே கர்த்தர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.